வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய, அதாவது சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அப்படி இல்லைன்னா அதோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.chennai.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் சென்னை மெட்ரோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிட்டட்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 லைன் கொடுத்துருப்பாங்க. கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேரியர்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே ஆகிருக்கு அண்ட் ஓல்டு நோட்டிஃபிகேஷன், நியூ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் கான்டாக்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷனே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உமன் கேட்டகிரிஸ் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமே 8 போஸ்ட் வந்து, அதாவது 8 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 62,000 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி வரைக்கும் இருக்கும். அண்டு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருந்தாலே போதும். அண்டு மினிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் 30 வயசு வரைக்கும் நீங்கள் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 18/1/2025 அன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிக்குவயர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலுக்காக நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக வந்து பிஇ, பிடெக், சிவில் இன்ஜினியரிங்கிலோ அல்லது கிராஜுவேட்லேயோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் அண்டு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து உங்களை தரவை செக் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் வந்து 50 ரூபாயும், மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே 500 ரூபாயும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஏஜ் லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் எதுக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது போஸ்ட் ஆஃப் டைரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இந்த போஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டைரக்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
58 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாவே போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது MBA மாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான பேசிக் பேவே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,400 ரூபாயிலேருந்து 67,000 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பேவே வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸாக இருந்தாலும் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லம்பாக வந்து கொடுக்குறாங்க. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 இயர்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குறாங்க. மட்டும் இல்லாமல் இந்த சேலரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசிக் பேவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,80,000 வரைக்கும் இருக்கும். அண்டு கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 85,860 ரூபா. அண்டு இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அலவுன்சஸ் பேசிக் பேவோட 27%, அதாவது உங்களுடைய பேசிக் பே இருக்கு இல்லைங்களா, அதோட 25% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு DA HRA இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலோன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளை நவ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து 3 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 1/20/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய இமெயில் ஐடியோ உங்களுடைய பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டை வந்து கேட்கும். அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் அப்னு வர்றதை கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த சைன் அப் பண்ணுறதை நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா யூசர் நேமு, பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.